ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அப்ரூட்டிங் வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்பு வகையை சேர்ந்த பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட் நேம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்துட்டு லெப்பர்ட் லில்லி க்ரீனுன்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு லெப்பர்ட் லில்லிலே ப்ரௌன் கூட இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஹார்ட் மாதிரி லீஃப் வரக்கூடிய அந்த ஷேப்பில் கூட இந்த பல்ப் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இதோட ஃபேமிலி நேம் பார்த்திங்கன்னா லெடிபோரியா. நான் வந்து அடிக்கடி நம்மளோட சேனலில் வந்து இந்த பல்ப் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்துட்டு பூக்குமா, இந்த லில்லி வந்துட்டு இந்த லீஃப் பேட்டர்ன் வந்து மாறுமா, டாட்ஸ் வந்து எப்போவுமே இருக்குமா, இந்த மாதிரி நிறைய இதை பற்றின கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட பல்பு வந்து எப்போ மெச்சூர் ஆகும், மேக்ஸிமம் மெச்சூரிட்டி சைஸ் என்ன, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பதில் அளிக்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனோடையும் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லில்லியோட ஃபேமிலி நேம் பார்த்திங்கன்னா லெடிபோரியா. இது வந்துட்டு அஸ்பராகேசிய ஃபேமிலியை சேர்ந்தது. அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு நம்மளோட ஆரிஜினே கிடையாது. இது ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆரிஜின். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இது வந்து பூ பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து இதோட பூ பூத்து அந்த வந்து தண்டு தான் இது. ஆக்சுவலாக காஞ்சி போயிடுச்சு இது. பட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த பூ பூத்து அந்த தண்டு தான் இது. இப்போ வந்து பூத்து முடிஞ்சிருச்சு. பட் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், நிறையவே இது பூவோட ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌனும் சரி க்ரீனும் சரி பூவோடவே நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா லீஃப் வந்துட்டு ஜிக்ஸாகான ஒரு பேட்டர்ன்லேயும் இருக்கும். அதாவது இந்த டாட்ஸு சொல்கிறேன். அது இல்லாமல் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி ஒரு பேட்டர்ன்லேயும் இருக்கும். இதுக்கு ஏன் லெப்பர்ட் லில்லி அப்படின்னு பேர் வந்துருச்சுன்னா, இந்த லெப்பர்டு அதோட ஃபர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸோட அமைப்பில் தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு லெப்பர்ட் லில்லி அப்படின்ட்டு பேர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு நம்மக்கிட்ட 2 ஷேட்ஸில் வந்து அவைலபிள். ஒன்று வந்துட்டு ப்ரௌன் லெப்பர்ட் லில்லி, இன்னொன்று வந்துட்டு க்ரீன் லெப்பர்ட் லில்லி. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடியது. அண்டு மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போல் தண்ணி விட்டால் கூட நல்லாவே சர்வைவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 days தண்ணி விட முடியலனாலுமே கூட இது ரொம்பவே சூப்பராக வந்துட்டு சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட் இது. ஓகே, இதோட பல்ப்ஸ் எப்படி இருக்குது, இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மெச்சூர்டு பல்ப் போட்டு இந்த அளவுக்கு புஷ்ஷியாக ஒரு பாட் ஃபுல்லாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை இப்போ அப்ரூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த 2 பல்ப்ஸ்லேருந்து இப்போ நமக்கு எவ்வளோ பல்ப்ஸ் கிடைக்கிது, எப்படி இருக்குது க்ரோத்து எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். இதோட சாயில் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். நான் ஜஸ்ட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 inch பாட்டில் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ பாட்டை வந்துட்டு நான் நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ லைட்டாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். பண்ணி இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்தாலே போதும். ரொம்ப அழகாக வந்துட்டு இது வந்து நம்ம கையில் வந்துடும். ஸோ பிடுங்கவே ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி அழகான பல்ப்ஸ் பாருங்கள். ரொம்ப ஈஸி க்ரோத்துன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை பாருங்கள். ரொம்ப அழகாக குட்டி பல்ப்ஸு. இதெல்லாம் நம்ம ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணி வச்சிடலாம். அண்ட் மதர் பல்ப்ஸ் பிடிங்க காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மதர் பல்ப் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி ஒன்றா இப்போ அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த சாயில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு தட்டிக்கிறேன். பாட் எடுத்து எட்ட வச்சுக்கிறேன். இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி பல்ப்ஸ் பாருங்கள். இது எல்லாமே இதோட குட்டி பல்ப்ஸ் தான். எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் எடுத்து ஜஸ்ட்டு 2 மெச்சூர்டு பல்ப் போட்டால் எந்த அளவுக்கு பிளான்ட் க்ரோத் ஆகுன்றதை நீங்கள் நம்ம பார்க்குறோம். அண்ட் இங்கே பாருங்கள், நான் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளேயே குட்டியாக எவ்வளோ பல்ப்ஸ் கீழே விழுது பாருங்கள். இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பாட்டிங் மிக்ஸும் ஒரு முக்கியமான ரீசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு நல்ல ஒரு மெச்சூர்டு பல்பு. இங்கே பாருங்கள், குட்டி பல்ப்ஸோடவே இதோட மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, சூப்பராக பிரித்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே இந்த மதர் பல்ப்லேருந்து வர குட்டி பல்பு தான். அதாவது
இதுதான் குட்டின்னு கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டே க்ரோ ஆனது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் க்ரோ ஆகுறது இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம். ஸோ ஓரளவுக்கு மதர் பல்ப்லேருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேலுக்கு கொடுக்குற மாதிரி பிரித்து எடுக்கக்கூடியது. ஸோ இதுக்காக தான் இப்போ நான் வந்து பிரிக்கிறேன். இதை பிரித்து எடுத்துகிட்டு அண்ட் இந்த குட்டி பல்ப்ஸ் எல்லாம் திருப்பி ரீபாட் பண்ணிவிடுவேன். ஸோ நமக்கு இப்போது அந்த 2 பல்ப்லேருந்து எத்தனை பல்பு கிடைக்குதுன்னு மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 2 3 இதுலேயே வந்து நிறைய பல்பு வந்துட்டு குட்டி குட்டியாக வருது. இதோ பாருங்கள், இது ஒரு பல்பு, இது ஒரு பல்பு. பட் இதெல்லாம் நான் பிரித்து எடுக்க போகிறதில்ல. அதுவே தனியாக வந்ததுன்னா ஓகே, மற்றபடி நான் பிரித்து எடுக்க மாட்டேன். ஸோ 3 இன்னும் நல்ல டைனியாக குட்டி குட்டி பல்ப்ஸ். அப்புறம் இது வந்துட்டு நல்ல ஹைலி மெச்சூர்டு பல்பு. இதுலேருந்து ஸ்மால் பிளான்ட்ஸ் மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸ்மால் பிளான்ட்ஸ் மட்டும் இதில் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் மெச்சூர்டு பல்பு. சைட்லேயும் பல்பு இருக்குது, இந்த சைட்லேயும் பல்பு இருக்குது. பட் இதை நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பிளான்ட்டே இதை எப்போ மெச்சூர் ஆகி தனியாக பிரித்து விடுதோ அப்போ தான் வந்துட்டு நான் எடுப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் அழகாக தனியாக வரும். இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு மெச்சூர்டு பல்பு வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நிறைய பல்ப்ஸ் வந்து சைடில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ எடுத்தாலும் எத்தனை வருஷம் கழித்து எடுத்தாலும் மண் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லூஸான டெக்ஸ்சரில் தான் இருக்கும். நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உள்ள நிறைய குட்டி குட்டி பல்ப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லூஸான டெக்ஸ்சரில் தான் வந்துட்டு நம்மளோட மண்கலவை வந்து எப்போவுமே இருக்கும். இதுக்கு வந்து நான் கேக்டஸ்க்கு போடுற மாதிரி பாட்டிங் மிக்ஸ் போடலை. சும்மா நார்மலான கார்டன் சாயில் ப்ளஸ் ரெட் சாயில் ப்ளஸ் சாண்டு, இந்த 3 காம்போசிஷனில் தான் வந்துட்டு இதுக்கான வந்து மண்கலவை வந்து நான் கொடுத்தேன். அதுக்கே வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 2 மெச்சூர்டு பல்ப்ஸ்லேருந்து இவ்வளோ குட்டி பிளான்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் எடுக்க முடிஞ்சிருக்கு. பாருங்கள், இதெல்லாம் வந்து சேல் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சேல் கொடுக்க முடியாத ஸ்டேஜில் இருக்குது. ஸோ திருப்பி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இதோட பல்ப் சைஸ் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, க்ரீனம் லில்லிலாம் நல்லா பெருசாக இருக்குது, ஆரஞ்ச் சைஸில் இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்து இந்த பல்பு வராது. இதோட மெச்சூர்டு சைஸே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்தே பல்ப்ஸு, அதாவது இந்த ஆனியன் மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு உள்ளேருந்தே பல்ப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம எடுக்க பார்த்திங்கன்னா பல்ப்ஸோட சைஸ் வந்து இதே மாதிரி மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர இதோட ஜாஸ்தி போகாது. ஸோ முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா, சாயில் நல்ல லூஸாக இருக்கிற மாதிரி சாயில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாட்டரிங் மினிமம் பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் கொடுக்கலாம், மேக்ஸிமம் 4 days ஒன்ஸ், இல்லை ஒரு 1 week ஒன்ஸ் கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து வாட்டரிங் கொடுத்துக்கலாம். சன்லைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டைரக்ட் சன்லைட்டாகவே வைக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா பல்ப்ஸ் நல்லா வரும், பட் லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பார்ஷியலாக, அதாவது எப்படின்னா ஒரு மார்னிங் சன்லைட் மட்டும் படுற மாதிரி ஒரு சன்லைட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தென் ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கழுவுனா இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் வாட்டர், இல்லைனா வேஸ்ட்டான காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி போட்டாலே போதும். இந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நீங்கள் க்ரோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த லெப்பர்ட் லில்லி ஆர் லெடிபோரியா இது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச எல்லா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிப்ஸுமே உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் சூப்பராக க்ரோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.